ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த ஜெபம் அதிகமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வறட்சிகள் நீங்கி, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையாய் மாறும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கடந்த நாட்களில் பேசினது போல ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே தாழ்மையான இதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்பும் பொழுது, அந்த ஜெபம் அதி சீக்கிரமாக அவனுடைய வாழ்க்கையிலே அந்த எந்த அதிகமாக அந்த மனிதன் அதிகமாக ஆண்டவருடைய பாதத்தில் நின்று தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறானோ, அந்த ஜெபம் என்ன செய்யும்? அதி சீக்கிரமா இந்த தேசத்துக்குள்ளே கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். அந்த ஒரு தாழ்மையான இதயத்தோடு ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜெபம் என்ன செய்யும்? இந்த தேசத்தின் நடுவில் கடவுளுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை தேசத்தின் நடுவில் அவ்வளவுக்கு அதிகமாய் கொண்டு வர ஆரம்பிக்கும். இந்த தாழ்மையான இதயத்தோடு ஜெபிக்கிற மனிதன் படிப்படியாக என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு கூட்டமாக, குழுவாக சேர்ந்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒரு சபையாக சேர்ந்து தன்னை அங்கே அந்த பெருமையெல்லாம் விட்டு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தன்னை அங்க ஒரு கூட்டத்தின் நடுவிலேயோ இல்லாவிட்டால் ஒரு சிலராக சேர்ந்து ஒரு ஒருமனப்பாட்டோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும். இந்த ஒருமனப்பாட்டின் ஒரு ஆவியை குறித்து அங்கே பெந்தகோஸ்தே நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது சீசர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் சடுதியாய் உண்டாகி அவர்கள் இருந்த வீடுகள் முழுவதையும் நிரப்பிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோமே. இன்றைக்கு அந்த தாழ்மையான இதயத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்த நீங்கள் இன்றைக்கு சபையாக குழுவாக சேர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது ஒருமனப்பாட்டு இதயத்தின் நடுவில் அங்கே கடந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஒருமனப்பாட்டின் நடுவில் தான் ஆவியானவர் என்ன செய்வார்? தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அங்கே பரலோகத்திலிருந்த கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும்? அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். பெந்தகோஸ்தே நாட்களில் நடந்த ஒரு பிரதான காரியம் என்ன தெரியுமா? அங்கே 120 பேரின் நடுவிலையும் ஒருமனப்பாடு காணப்பட்டது. சீசர்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, தங்களை ஒருமனப்படுத்தி அவர்கள் நடுவில் ஒரே ஆவியோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். வேறு வேறு விதமாக அவர்கள் என்ன செய்யவில்லை? ஜெபிக்கவில்லை. இங்கே மாறாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அங்கே ஒருமனப்பாட்டு ஒவ்வொருவருக்கும் காணப்பட்டது. அந்த ஒருமனப்படும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு அங்கே 10 நாளளவும் ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்த பொழுது அங்கே ஆண்டவர் பிரதான ஒரு மகிமையை பெந்தகோஸ்தே நாட்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அங்கே பெந்தகோஸ்தே நாட்களில் அங்கே அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரதான மகிமை கடந்து வந்தது. அங்கே சீசர்கள் இருந்த வீடுகள் முழுவதையும் நிரப்பிற்று. அங்கே சீசர்கள் அங்கே இருந்து ஜெபித்து அந்த நேரத்தில் பிரதான ஒரு மகிமை, பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் வீடுகள் இருந்த அறைகள் முழுவதையும் நிரப்பி அங்கே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆவியை பெற்ற பேதுரு எழுப்பி பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இதெல்லாம் எப்படி ஆனதுன்னு சொன்னால் அவர்களுக்குள்ளே வந்த ஒருமனப்பாடு. நாங்கள் எங்களுடைய இதயத்தை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் திரும்பி எங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு எங்களுடைய இதயங்கள் நடுவிலே நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, ஒரு குழுவாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, இல்லாவிட்டால் நீங்கள் சில நேரங்களில் சில வேலை ஸ்தலங்களில் நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க கூடும். கர்த்தருடைய பிள்ளைகள் 2-3 பேர் சேர்ந்து நீங்கள் கூடி தனிமையாக இருந்து சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம்னு சொல்லி நீங்கள் சில நேரங்களில் ஜெபிக்க நீங்கள் நேரத்தை ஒதுக்குவீர்கள். அந்த நேரங்களிலே உங்கள் நடுவில் ஒருமனப்பாட்டோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க. அந்த ஒருமனப்படுகிற இடத்திலே ஆவியானவர் பலமாய் செயல்பட ஆரம்பிப்பார். ஒருமனப்பாட்டோடு ஜெபிக்கிற ஒரு மனிதன் தேசத்தின் நடுவில் பிரதான எழுப்புதலை கொண்டு வர முடியும். பெந்தகோஸ்தே நாட்கள் நடந்த ஒரு காரியம் அதுதான். அந்த ஒருமனப்பட்ட இடத்திலே தான் ஆண்டவருடைய மகிமை அங்கே வெளிப்பட ஆரம்பித்தது. அங்கே ஆவியை பெற்ற பேதுரு எழும்பி பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுடைய நாட்களில் கிரியை செய்கிறார். அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுடைய நாட்களிலே எங்களை கொண்டும் உங்களை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமாயிருந்தால் ஒரு குழுவாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய இதயத்தின் நடுவிலே அந்த ஒருமனப்பாட்டை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை பேசி குழுவாக சேர்ந்து இன்றைக்கு ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது தேசத்துக்காக ஜெபிப்பீர்கள் சொன்னால் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஜெபிக்கிறார்கள்.
எத்தனையோ பேர் குழுவாக சேர்ந்து செபிக்கிறார், இங்க சபையாக சேர்ந்து செபிக்கிறார். நீங்க ஒவ்வொருவருடைய இருதயங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்களும் என்ன எப்படி இருக்குதுன்னு சொன்னால் வெவ்வேறான இருதயம். ஒவ்வொருடைய இருதயத்திலே வேறு விதமான விண்ணப்பங்கள், வேறு விதமான அங்கே செப குறிப்புகளோடு அங்கே அவங்க செபிக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்க்கும் பொழுது அவர்கள் சில நேரங்களில் தேசத்துக்காக செபிக்கிறார்கள், தேசத்தின் சூழ்நிலைகளுக்காக செபிக்கிறார்கள். சிலரை பார்க்கும் பொழுது குடும்பத்தின் நிலைமைகளுக்காக, தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக நாங்கள் செபிக்கணும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வு நல்ல ஒரு தீர்வு வர வேண்டும் என்று சொல்லி இப்படியான காரியங்களோடு வெவ்வேறு இருதயங்களோடு இன்றைக்கு செபிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு குழு, ஒரு கூட்டம் சேர்ந்து செபிக்கும் பொழுது, ஒரு 2 பேர் சேர்ந்து செபிக்கும் பொழுது அவர்கள் நடுவில் ஒருமனப்பாட்டை ஆவியானவர் இன்றைக்கு எதிர்பார்க்க. ஒருமனப்படுகிற இடத்திலே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் என்று சொல்லி ஆரம்பத்திலே சொன்னது போல, இந்த ஒருமனப்படுகிற இருதயத்தின் நடுவிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆவியானவர் பலமாய் செயல்பட ஆரம்பிப்பார். என்ன காரியத்துக்கு நீங்க செபிக்கிறீங்களோ, இந்த தேசத்துக்காக செபிக்கும் பொழுது ஒரே இருதயத்தோடு நீங்க செபித்து பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்கள் நடுவிலையும் இன்னைக்கு ஆவியானவர் இந்த ஒருமனப்பாட்டை கொண்டு வருவார். இந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை உடைய இருதயங்கள் நடுவில் இன்றைக்கு ஆவியானவர் போடுவாராக. நீங்க ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் செபித்து பாருங்க. நீங்க ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி ஒரு குழுவாக சேர்ந்து, ஒரு 2 பேராக சேர்ந்து, ஒரு 5 பேராக சேர்ந்து என்ன செய்யுங்க, இந்த ஒருமனப்பட்டு செபித்து பாருங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து செபித்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையில் நின்று நீங்க செபித்தாலும் பரவாயில்லை. சபையிலேயோ இல்லாவிட்டால் நீங்க வேலை செய்த இடங்கள்லயோ எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க செபிக்க ஆரம்பித்து பாருங்க. கடைசி 1 மணி நேரமாவது இந்த ஒருமனப்பட்டு நீங்க செபிக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் அந்த நாளிலே ஒரு பெரிதான ஒரு மகிமை உங்கள் நடுவில் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் ஆண்டவர் பேசாத பல காரியங்களோடு உங்களோடு பேச ஆரம்பிப்பார். தேசத்தை குறித்து ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒருமனப்படுகிற இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? அந்த இருதயங்களை அங்கே அவனுடைய இருதயத்தின் காரியங்களை அறிந்து அந்த ஒருமனப்பாட்டை கண்டு, இதுக்காக என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள் செபிக்கிறார்கள் சொல்லி அந்த ஒருமனப்பாட்டை கண்டு அதை சீக்கிரமா என்ன செய்வா? நீங்க செபிக்கிற செபத்துக்கு ஆண்டவர் கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார். மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த மனிதன், அவர்கள் சேர்ந்து செபிக்கிற காலங்களிலே, அவர்கள் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வரும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் வல்லமை உள்ள தேவனாயிரு. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் செயல்படுவார். நீங்கள் எழும்பி காரியங்களை நடப்பிக்கும் பொழுது, எழும்பி காரியங்களை செய்யும் பொழுது, நீங்கள் எந்த இடத்தில் நின்று அந்த ஆண்டவருக்காக பணி செய்யலாம், எந்த சூழ்நிலையில் நின்று பணி செய்யலாம். நீங்கள் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற இடத்திலே அநேக ஜனங்கள் என்ன செய்வார்கள்? உங்களுடைய வார்த்தையை, உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை அநேகருடைய இருதயங்களை தொட ஆரம்பிக்கும். அநேகருடைய இருதயங்களை இங்கே கட்ட ஆரம்பிக்கும். காரணம், உங்கள் நடுவிலே வந்த அந்த ஒருமனப்பாடு, ஒரு குழுவினுடைய ஒருமனப்பாடு, ஒரு கூட்டத்தினுடைய ஒருமனப்பாடு என்ன செய்யும்? அந்த குழு, அந்த கூட்டம், அந்த தனி நபர் ஒரு நடுவிலே, ஒரு கூட்டத்தின் நடுவிலே எழும்பி ஆண்டவருக்காக நின்று பேசும் பொழுது அந்த இடத்துல பிரதான ஒரு விடுதலை ஆண்டவர் கொண்டு வர ஆரம்பிப்பார். பிரதான ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிப்பார். அநேகருடைய இருதயங்களுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப ஆரம்பிப்பார். அநேகருடைய இருதயம் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு நேராக பக்குவப்பட ஆரம்பிக்கும். அநேகருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பேசும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையுடைய அவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப ஆரம்பிப்பார். அந்த வார்த்தையை கேட்டு அவங்களுடைய இருதயங்கள் நடுவிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். எல்லாம் அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி நிமித்தமாக ஆண்டவர் உங்களை கொண்டு அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான காரியத்தை அவர் செய்ய இந்த நாட்களில் அவர் ஆயத்தப்படுகிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இன்றைக்கு சேர்ந்து செபிக்கிற குழுவாய் சேர்ந்து செபிக்கிற நீங்கள், வேலை செய்கிற இடங்களில் செபிக்கிற நீங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நினைக்கும் பொழுது ஒருமனப்பாட்டின் இருதயத்தோடு செபிக்க ஆரம்பித்து பாருங்க. ஒருமனப்பாட்டோடு செபிங்க. தேசத்துக்காக செபிக்கும் பொழுது 4 பேர் சேர்ந்து செபிக்கும் பொழுது 4 பேரும் தேசத்துக்காகவே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வைராக்கியமாய் பாரத்தோடு இந்த ஒரே காரியத்துக்காக செபித்து பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தின் நடுவில் உங்களை கொண்டு ஆண்டவர் பிரதான மகிமையை, பிரதான காரியத்தை, அநேகருடைய இருதயங்களையும் அநேகருடைய சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு ஏதுவான
ஒரு மகிமையை ஆண்டவர் உங்களுடைய நாட்களில் ஆண்டவர் கொண்டு வர அவர் ஆயத்தம் உள்ளவர். எனவே தொடர்ந்து செபிக்கிற நேரங்களில் ஒருமனப்பாட்டோடு செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பிரதான காரியத்தை உங்களை கொண்டு அவர் செய்ய அவர் ஆயத்தப்படுவாராக.